ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா ரவா கிச்சடி. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த ரவா கிச்சடி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். இஞ்சி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய இஞ்சி துண்டு வச்சுருக்கேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா 4-5 பல்லு பூண்டு சேர்த்து வச்சுருக்கேன், நறுக்கி வச்சுருக்கேன். அதிகமாக பூண்டு தேவைனாலும் சேர்த்துக்கலாம், ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். பூண்டோட ஃப்ளேவர் பிடிச்சவங்க சேர்த்துக்கோங்க. இது பெரிய வெங்காயமும் சேர்க்கலாம். நான் சின்ன வெங்காயம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கோம். தக்காளி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று சேர்த்துருக்கேன். இதில் லாஸ்ட்டாக எலுமிச்சப்பழம் ஊற்றணும், ஒரு 1/2 ஸ்பூன். ஆனால் இது மழை காலம் அப்படின்றதுனால நாங்கள் எலுமிச்சப்பழம் சேர்க்கலை. ஸோ கேரட்டு, ஒரு பெரிய கேரட், அப்புறம் 3 துண்டு பீன்ஸ் இது பண்ணியிருக்கேன். 4 பச்சை மிளகாய் நறுக்கியிருக்கேன். காரம் அதிகமாக தேவைப்படுறவங்களுக்கு இன்னும் கூட சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி அதிகமாக வச்சுருக்கேன், எனக்கு பிடிச்ச ஃப்ளேவர்ன்றதுனால. கருவேப்பிலை கிள்ளி வச்சுருக்கேன். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கடுகு பொரிஞ்சதும் 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுந்து செவந்ததும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி பதத்தில் இருக்கும்போது தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கேரட் பீன்ஸ் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இஞ்சி, பூண்டு, வெங்காயம், அப்புறம் தக்காளியோட ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா வாசனையாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம், ஒரு பிஞ்ச் அளவுக்கு. மஞ்சள்தூள் நான் சொல்ல மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், சாரி. பார்த்தீங்கன்னா 1 கப்பு ரவைக்கு 3 கப்பு தண்ணிக்கலாம் ஊற்றிக்கலாம். இந்த கொதிக்கிற ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னாக்கா கருவேப்பிலையை சேர்த்துடலாம். ஸ்டவ் பார்த்தீங்கன்னா சிம்மில் வச்சுட்டு ரவையை சேர்த்தாச்சு. எல்லா ரவையும் சேர்த்துட்டு இப்போ ஒரு கிண்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னாக்கா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இல்லை பார்த்தீங்கன்னா முந்திரி உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம். அதே மாதிரி கடைசியாக இறக்கும்பொழுது நெய் சேர்த்துட்டு இறக்கிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் சிம்மில் வச்சுட்டு தட்டு போட்டு மூடிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஆயிடுச்சு. இப்போ செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம உருக்கி வச்சுருக்க நெய் சேர்த்துக்கலாம். எம்மியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டு பார்த்தோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். முந்திரி ஃப்ளேவர் உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கங்க. நான் இன்றைக்கி முந்திரி இல்லைன்றதுனால சேர்த்துக்கல. முந்திரியும் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும், சூப்பராகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.